அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. நேஷனலைஸ்டு பேங்க் பொதுத்துறை வங்கிகளில் வேலை செய்யணும் அப்படின்றது உங்கள் கனவா? உங்களுக்கான வீடியோ தான் இது. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி பொதுத்துறை வங்கிகளில் காலியாக இருக்க ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் காலியாக உள்ள 5200 பணியிடங்களை நிரப்புவதற்கான ஐபிபிஎஸ் நடத்துகிற எக்ஸாம் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறி வச்சா ஏற விழணும். நீங்கள் நேஷ்னலைஸ்டு பேங்க், அதாவது பொதுத்துறை வங்கிகளில் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக 2 எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளரிக்கல் லெவல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்னுவாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் எக்ஸாம் 2 நடக்கும். 2த்துக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி தான். இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்றவங்க வந்து வருஷம் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து 15வது எடிஷனாக நடத்துறாங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் 2026-27க்கானது நடத்துறாங்க. இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.ibbs.in அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். முக்கியமான நாட்கள் இதற்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கும் எடிட் பண்றதுக்கும் உங்களுக்கு டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 இருந்து 21/7/2025 வரை நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 இருந்து 21/7/2025 வரை நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்றதும் ஆன்லைன்ல தான் இருக்கும். அடுத்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங், அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் தாழ்த்தப்பட்டவருக்கான அவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் தருவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2025ல இருக்கும். அடுத்து டவுன்லோட் கால் லெட்டர் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பிலிமினரி, அதாவது பிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2025ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2025ல இருக்கும். ரிசல்ட் ஆஃப் பிலிமினரி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025ல இருக்கும். பிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் வரும். அது டவுன்லோட் பண்றது செப்டம்பர் ஆர் அக்டோபர் 2025ல பண்ணிக்கலாம். ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2025ல இருக்கும். அதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2025ல இருக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, அது நவம்பர் அல்லது டிசம்பர்ல இருக்கும். அடுத்து இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு டிசம்பர் அல்லது ஜனவரி 2026ல இருக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், உங்களுக்கு வந்து வேலை வந்து டிபார்ட்மெண்ட் பேங்க் வைஸ் ஒதுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026ல இருக்கும். பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ், அதாவது இந்த தேர்வுல எந்தெந்த பேங்க்குங்க பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்குங்களுக்குன்னு பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். இதுல இருக்க பேங்க்ஸுக்கான ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இது. இதோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 48,480ல இருந்து 85,920 வரைக்கும் இருக்கும். ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2000 ஏஜ் வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 அன்று 20 முதல் 30 வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 2/7/1995 இருந்து 1/7/2005 வரை பிறந்தவராக இருத்தல் வேண்டும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 வருஷமும், பெஞ்ச் மார்க் டிசபிள்டு பர்சனுக்கு 10 வருஷமும் தராங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் யார் இருக்காங்களோ அவங்க சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி 5 வருஷம் வரைக்கும் நீங்க இதற்கு அப்ளை பண்ணலாம்.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எ டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எ யுனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை கவர்ன்மென்ட். அதாவது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து ஏதாவது ஒரு பட்டம், டிகிரி, அண்டர் கிராஜுவேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் மோட்ல இருக்கும். இது வந்து லிமிட்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க. யாரெல்லாம் எஸ்சி கேண்டிடேட்டா இருக்காங்களோ, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்காங்களோ, ஓபிசி கேண்டிடேட்டா இருக்காங்க, மைனாரிட்டீஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் தருவாங்க. யார் இதுக்கெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ, அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்பயே உங்களுக்கு வேணும் அப்படின்றதுல ரிலவன்ட் காலத்துல நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 1/7/2025லிருந்து 21/7/2025க்குள்ள நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட்ல தான் பண்ண முடியும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ரூ. 175யும், மத்த அதர் ஜெனரல் கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே ரூ. 850 அப்ளிகேஷன் ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவல்ல இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன்னு. இங்க பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல 3 பார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க். 20 நிமிஷத்துல நீங்க எழுதணும். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க். 20 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ரீசனிங் அபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க் தராங்க. கொஸ்டின்ஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதுக்கும் 20 நிமிஷம். அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் செப்பரேட்டா டைம் தருவாங்க. மொத்தமா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க். டோட்டலா நீங்க 60 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 1 ஹவர்ல வந்து நீங்க 100 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் வரும். நீங்க மெயின் எக்ஸாமினேஷன் எழுதலாம். மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 5 பார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 மார்க் தருவாங்க. கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தான் இருக்கும். இதற்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 50 நிமிஷம் தருவாங்க. அடுத்து ஜெனரல், எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல், ஃபினான்சியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ்லாம் இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 தராங்க. மொத்தம் இதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 25 நிமிஷம். அடுத்து தேர்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் 35 கொஸ்டின்ஸ் தருவாங்க. 40 மார்க். உங்களுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்குன்னு தனியா 40 நிமிஷம் தராங்க. அடுத்து டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 35 கொஸ்டின்ஸ் தராங்க. 50 மார்க். கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கும். இதுக்கு 45 நிமிஷம் தனியா தராங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். அடுத்து இதுக்கான டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 145 கொஸ்டின்ஸ் 200 மார்க். இதுக்கான டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 160 நிமிஷம். அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் தராங்க. அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்ல வந்து எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங்ல இருக்கும். 2 கொஸ்டின்ஸ் தருவாங்க. 25 மார்க். அதற்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷங்கள் தருவாங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக், சோசியல் இஷ்யூஸ், எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் அதாவது வளர்ந்து வரும் நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் இன் பேங்கிங்ல, டெக்னாலஜிஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், எத்திக்ஸை பத்தி இருக்கும். பெனால்டி ஆஃப் ராங் ஆன்சர்ஸ். அதாவது இங்க வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.25 மார்க் வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு 10 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 10ல இருந்து 0.25 மார்க் வந்து உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங் ஆன்லைன். நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு www.ibbs.in அப்படின்ற வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா சிஆர்பி பிஓஎம்டி அப்படின்னு இருக்கும். அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொபஷனரி ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ். அதுல போய் சிஆர்பி பிஓஎம்டி 15 அப்படின்ற இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அங்க நீங்க வந்து புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களோட போட்டோகிராஃப் வச்சிருக்கணும், சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணியிருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது லெஃப்ட் தம்ப்ல இங்க் பேட்ல வச்சு அதை ஒரு ஒயிட் பேப்பர்ல வச்சு அதை நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன்ல ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உங்க ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி அதையும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் சர்டிபிகேட்ஸ், என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து
கிளாஸ் ஜேல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டிய, ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க அப்ளை பண்றப்ப உங்களோட லைவ் போட்டோகிராஃப் வந்து வெப்கேம் ஆர் மொபைல் கேம் மூலியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்றப்போ போட்டோ எடுத்து அதையும் நீங்க அப்லோட் பண்ணணும். நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ற பேங்க்கும் அதோட வேகன்சி டீடைல் பார்க்கலாம். என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்லயும் வேகன்சிஸ் இல்ல, யூகோ பேங்க்லயும் இல்ல, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலயும் வேகன்சிஸ் இல்ல. மத்த எல்லா பேங்க்லயும் சேர்த்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 782 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 365 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 1337 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 520 வேகன்சியும், அன்ரிசர்வ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2204 வேகன்சியும், மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 5208 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. எக்ஸாம் சென்டர் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், நாமக்கல், தூத்துக்குடி, திருப்பூர், விழுப்புரம், தருமபுரி, திண்டுக்கல் எல்லா மாவட்டத்திலயுமே வந்து இவங்க எக்ஸாம் சென்டர் வச்சிருக்காங்க. ஆனா மெயின் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர்ல மட்டும்தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். நீங்க அப்லோட் பண்றத பாத்தீங்க அப்படின்னா போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜ் இது எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்குன்னு சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் பாத்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் 140க்கு 60 பிக்சல் அப்படின்றதுல இருக்கணும். அதோட மெமரி சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 கேபில இருந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். கேபிட்டல் லெட்டர்ல வந்து சிக்னேச்சர் போட்டிருக்க கூடாது. அதுக்கு அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்ஸ்ல இருக்கணும். டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 240க்கு இன்டு 240 பிக்சல்ல இருக்கணும். அதோட வித் ஹைட் வந்து 3 இன்டு 3 சென்டிமீட்டர்ல இருக்கணும். ஃபைல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 20 கேபி டு 50 கேபில இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அதோட டைமென்ஷன் 800 இன்டு 400 பிக்சல்ல இருக்கணும் அப்படின்றாங்க. இதோட வித் அண்ட் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்ல இருக்கணும்ன்றாங்க. ஃபைல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 கேபில இருந்து 100 கேபி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல கீழே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ளரேஷனோட இது கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்க பேரை ஃபில் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பிரைட் பண்ணி அதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். வீடியோவில் ஐபிபிஎஸோட காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ப்ரொவிஷனரி ஆஃபீஸருக்கான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.